பிரசங்கம் முக்கியமா, பிரசங்கியார் முக்கியமா? ரெண்டும் முக்கியம்தான். நான் சமநிலையோடு நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். பிரசங்கத்தை ரட்சிக்கப்படாத ஆள்னாலும் என்ன செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம். இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ரட்சகர்னு சொல்லிட்டு யார் வேண்டாலும் என்ன செய்யலாம், சொல்லலாம். சொல்லணுமா? அது சொல்லணும். ஆனால் பிரசங்கியார் முக்கியமானவர். சில பேர் சொல்லுவாங்க உபதேசம் ஊருக்கு மட்டும்தான் அப்படிம்பாங்க. இல்லைங்க, ஊருக்கு மட்டும் உபதேசம் அது கிறிஸ்தவத்துக்கு ஒவ்வாது. சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு இருக்குமானால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வைத்த பேர் என்ன பேர் தெரியுமா? மாயக்காரன் என்று இயேசு பெயர் வைத்தார். மத்தேயு 23:3 வாசிக்கிற நேரத்தில் அன்றைய மதவாதிகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் என்ன தெரியுமா இருக்காங்க, செய்யாதிருக்கிறார்கள். பிரசங்கத்தை விடவும் பிரசங்கியார் ரொம்ப முக்கியம். அவர் எதை பிரசங்கிக்கிறாரோ அது அவருடைய வாழ்க்கையிலே அனுபவமாக இருக்க வேண்டும். பவுல் தீமோத்தேயுவை எழுதுகிற நேரத்தில் இப்படியாக சொல்லுகிறார். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே இப்படியாக சொல்லப்பட்ட, நீ வார்த்தையிலும் நடக்கையிலும், அதான் நீ வார்த்தை, நீ என்ன பேசுறையோ அந்த வார்த்தை மாத்திரம் கிடையாது, அதை நீ என்ன தெரியுமா செய்யணும், நடக்கையிலும் காமிக்கணும். நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீ எப்படி இரு, மாதிரியாக இரு. 15-16 என்ன சொல்லுகிறார்? நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி, நீ வளருகிறது யாருக்கும் தெரியும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. இதையே நீ சிந்தி அதிலேயே நீ நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாரு. இப்படி நீ செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும், உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் இப்படிதாங்க மாற்றம் வரும். இப்படிதான் ஜனங்கள் வருவாங்க. வாராங்களோ வரலையோ சுவிசேஷத்தினுடைய தாக்கத்தை அவர்கள் பெறுவார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 அங்கே மூப்பர்களுக்கு சொல்லுகிறார். வாசிக்கலாம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, வருமானம் வருமே அப்படிங்கிறதுக்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். மந்தைக்கு மாதிரியா இருந்து நீ என்ன தெரியுமா செய்ய? என்ன சொல்றாரு? வார்த்தையினால் சொல்லுவது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு நல்ல பாடங்களையும் படிப்பினைகளையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவன், ஒரு உண்மையான இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன், அவன் இந்த சமுதாயத்திற்கு செல்லுகிற நேரத்தில் இந்த நற்செய்தி சுவிசேஷத்தினாலே மாற்றத்தை பெற்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கை புற ஜாதிகள் மத்தியிலே தாக்கத்தை கொடுக்கும்.